கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு வீடியோ. இன்றைக்கு இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு தேவையில்லாத சில கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், நாங்கள் பரலோகம் போயிருக்கின்றோம், நாங்கள் நரகம் போய் வந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நான் கேட்கின்றேன், உயிரோடு இருக்கிறவர்கள், இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிறவர்கள் உண்மையாக பரலோகம் போக முடியுமா அல்லது உண்மையாக நரகத்தை போய் பார்க்க முடியுமா? ஏனென்றால் இன்னைக்கு அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் பரலோகம் போய் வந்தேன், பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறது என்றும், நரகத்துக்கு போய் வந்தேன், நரகத்துல என்னென்ன இருக்கிறது என்பதையும் அவர்கள் இன்றைக்கு தேவையில்லாத இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன். இன்றைக்கு பரலோகம் பாதாளம், அதாவது பரலோகம் நரகம் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக பாதாளம் பரதீசு, அதுதான் முதலாக நாம் பார்க்க போகின்றோம். அதுக்கு பிறகு நம் பரலோகம் நரகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இப்போ பாதாளம் என்பது அது தேவன் பிசாசுகளை, அதாவது சாத்தான் துன்பப்படுத்தப்படத்தக்கதாக உண்டாக்கப்பட்ட ஒரு இடம். அதாவது சாத்தான் வேதனைப்படத்தக்காக, அவன் வேதனை அடைத்தக்கதான் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு இடம்தான். இன்றைக்கு சாத்தான் அந்த இடத்துல அவன் வேதனை உண்டாக்கத்தக்கத, தேவன் அவன் சாத்தான் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக பாதாளத்தை இந்த இடத்துல அவர் உண்டாக்கினார். இப்போ இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், நான் பாதாளம் போய் வந்தேன் அல்லது நான் பரலோகம் போய் வந்தேன் அல்லது நரகம் போய் வந்தேன் அநேகர் சொல்கின்றதை நான் கேட்கின்றேன். இன்றைக்கு சிலர் சொல்கிறார்கள், நான் நரகம் போய் வந்தேன், அங்கே சாத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அதாவது அவனுடைய சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சேர்ந்து இன்றைக்கு ஜனங்களை உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். நிச்சயமாக நாம் பாதாளம் என்பது சாத்தான் ஆளுகை செய்கின்ற, ஆட்சி செய்கின்ற ஒரு இடம் அல்ல. மாறாக அந்த இடத்துல தேவன் சாத்தானை வேதனைக்காக, அவன் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடம்தான் பாதாளம். இப்போ இன்றைக்கு பாதாளம் பரதீசு, இப்ப இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், குறிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னைக்கு அவர்கள் மரித்தால், அவர்கள் எங்கே போவார்கள் என்று சொன்னால் பரதீசு என்ற இடத்துக்கு போவார்கள். சரிங்களா? இடத்திலுமே யாரும் பரலோகம் போக முடியாது, அவர்கள் பரதீசுக்கு போவார்கள். அப்படியானால் துன்மார்க்கன், ஆண்டவரை அறியாதவன், அவன் மரித்தால் அவன் எங்கே போவான் என்று சொன்னால் அவன் ஆதிசு என்கின்ற இடம், அதாவது பாதாளம் என்று சொல்லப்படுகின்ற ஆதிசு என்ற இடத்துக்கு அவன் போவான். இப்போ ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுது பரலோகம் போவான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் மரித்த உடனே அவன் பரலோகம் போக மாட்டான். இன்றைக்கு அதாவது பண்டைய காலத்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்றால் நான் சொல்கிறேன், ஆபிரகாம் காலத்தில் இருந்து, ஆபிரகாம், தாவீது, எலியா, ஏனோக்கு, எலிசா என்பவர்கள் எல்லாருமே இன்றைக்கு யாரும் பரலோகத்தில் இல்லை. அவர்கள் எல்லாம் அவர்களுக்காக உண்டாக்கப்பட்ட பரதீசு என்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். பரதீசு ஆங்கிலத்திலே அதுக்கு பாரடைஸ் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்னோடு சொன்னால், பாரடைசிசோஸ் என்ற வார்த்தையை காட்டிலும் அதுக்கு உண்மையான ஒரு அர்த்தத்தை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அந்த இடத்துல கோரோ அனாஃபாபிசிஸ், அதாவது ஸ்பெல்லிங் நான் சொல்றேன், CHORO, கோரோ, அனாஃபா, ANAPAFSI, ANAPAFSIS, அனாஃபாசிஸ். அனாஃபிசிஸ் அப்படின்னு சொன்னா ஓய்வு எடுக்கின்ற ஒரு இடம், அதாவது ரெஸ்ட் பிளேஸ். சரிங்களா? ரெஸ்ட் பிளேஸ். அப்போ இன்றைக்கு பரிசுத்தவான்கள் அல்லது சரி, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மரித்தால் அவர்கள் எல்லாருமே ஓய்வு எடுக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்தை தான் வேதம் சொல்கின்றது ஆபிரகாமின் மடி. சரிங்களா? லாசரின் அந்த ஓமையிலே நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாமின் மடி. அந்த இடத்திலே தான் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இவர்கள் எப்போ பரலோகம் போவார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரண்டாம் வருகையிலே அந்த சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது அல்லவா, அல்லது ராப்சர். அந்த நேரத்திலே தான் இங்கே என்ன செய்வார்கள், அதாவது பரதீசிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், இளைப்பாறிக் கொண்டிருக்கிறவர்கள், அந்த இடத்துல முதலாவது அவர்கள் உயிர் தெழுவார்கள். பிறகு உயிரோடு இருக்கின்ற நாமும் என்ன செய்வோம், அந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகம் போவோம். அதுவரைக்கும் யாரும் பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு தேவனுக்கும் தேவனுடைய தூதர்களுக்கு மட்டும்தான்
அதிகாரமே தவிர பூமியிலே உயிரோடு இருக்கிற யாரும் பரலோகம் போக முடியாது. அதே போலதான் இந்த இடத்துல பாதாளம் அப்படின்ற வார்த்தை என்னவென்று சொன்ன அநேகர் சொல்கிறார்கள். பாதாளம் என்ற வார்த்தைக்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் கட்டாகாஸ்மோஸ், அதாவது பூமிக்கு அடியிலே ஒரு இடம் என்று சொல்கின்றார்கள். இதற்கு அவர்கள் கட்டாகாஸ்மோஸ் என்ற வார்த்தைக்கு, இந்த கிரேக்க வார்த்தை கட்டாகாஸ்மோஸ் என்றால் பூமிக்கு அடியிலே தான் பாதாளம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஆங்கிலத்தில் இதுக்கு ஹேட்ஸ், HADES, ஹேட்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் என்ற வார்த்தையும் சரியான என்னவில்லை, சரியான அர்த்தம் அல்ல, சரியான டிரான்ஸ்லேட் அல்ல. ஏனென்றால் ஹேட்ஸ் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கிரேக்க தெய்வத்தை குறிக்கின்றது. அதாவது அண்டர் கிரவுண்ட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கிரேக்கர்கள் பாதாளத்துக்கு அடியிலே ஹேட்ஸ் என்கின்ற ஒரு தெய்வம் இருக்கின்றது. அந்த தெய்வம் தான் மரித்தவர்களை எல்லாருமே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது, அதை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் ஹேட்ஸ் என்ற வார்த்தை அல்ல. நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது ஹேட்ஸ் என்ற வார்த்தை காட்டிலும் ஆத்திஸ், ADIS, அத்திஸ் என்ற வார்த்தையின் சரியான வார்த்தை. அத்திஸ் என்று சொன்னால் அந்த பார்க்க முடியாத, அன்சீன், பார்க்க முடியாத ஒரு இடம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பார்க்க முடியாத இடம். ஒருவேளை பாதாளம் என்பது பூமிக்கு அடியிலே இல்லை, அதாவது பரதீஸ், அதுல கிறிஸ்தவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்களா, அங்கிருந்து அவர்கள் என்ன செய்யணும், இந்த ஆதிஸ் என்ற இடத்தை பார்க்க முடியுமே தவிர ஒருபொழுதும் பாதாளம் என்பது பூமிக்கு அடியிலும் இல்லை. ஒருவேளை அதுவும் எனக்கு தெரியாது. நான் வெறும் அந்த கிரேக்க, எபிரேய, யூத அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் மற்றவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன் தவிர நான் மறுபடியும் சொல்கின்றேன், பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. பாதாளம் என்று சொல்லும்போது அது ஆத்திஸ், அதாவது பார்க்க முடியாத ஒரு இடத்திலே இருக்கின்றது. அந்த இடத்திலே என்னென்று சொன்னால் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே இருக்கிறது. யார் அதாவது பரதீஸ்ல இருந்து பார்க்கலாம், சரிங்களா, பரதீஸ் என்று பார்க்கலாம். அதாவது கிறிஸ்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற இடத்திலிருந்து அவர்களை நாம் பார்க்கலாமே தவிர, ஆனால் பாதாளம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி இந்நாள் வரைக்கும் இன்றும் அறியப்படாத நிலைமையில் இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு கேள்வி, நாம் பரலோகம் போக முடியுமா அல்லது பாதாளம் போய் வர முடியுமா? இப்போ இந்த நாட்களில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அநேகர் நரகம் இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நரகம் எப்போது இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு துன்மார்க்கர்கள், தேவனை அறியாதவர்கள், அவர்கள் எல்லாருமே பாதாளத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுது நரகத்துக்கு போவார்கள் என்று சொன்னால், இந்த இடத்துல நியாய தீர்ப்புக்கு பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து வருகிறார், சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது, நாம் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றோம். அதத்திலே பரதீசிலே உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள், நாமும் உயிரோடு பரலோகம் செல்கின்றோம். பரலோகத்துக்கு சென்ற பிறகு இந்த இடத்துல பூமியிலே 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சிகள் நடைபெறும். அந்த 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியினுடைய காலங்கள் முடிந்த பிறகு, அதற்கு பிறகு இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சிகள் நடைபெறும். இந்த 1000 வருட அரசாட்சிகளுக்கு பின்புதான் நியாய தீர்ப்பு நடைபெறும். அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே தான் அந்த நரகங்கள் நியமிக்கப்படும். இன்னும் நரகம் இன்னும் நியமிக்கப்படவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நியாய தீர்ப்புக்கு பின்புதான் நரகம் நியமிக்கப்படும். ஆதலாலே நரகம் நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு பாதாளம் இருக்கின்றது. ஆனால் அந்த பாதாளம் எப்படி இருக்கிறது என்றால், அந்த அழுகையும் பட்கடிப்பும் நிறைந்த இடமே தவிர அது நித்திய அக்கினி என்று சொல்ல முடியாது. சரிங்களா, நரகம் என்று சொன்னால்தான் அது நித்திய அக்கினி. ஆனால் பாதாளம் என்று சொல்லும் பொழுது அது ஆதிஸ். சரிங்களா, ஆதிஸ் என்று சொல்லும்போது அந்த வெறும் அழுகை, ஒரு சிறைச்சாலையிலே இருப்பதை போல கட்டப்பட்டிருப்பார்கள், ஒரு சிறைச்சாலையிலே இருப்பதை போல கட்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் பரதீசில் இருப்பவர்கள் கட்டப்படாமல் விடுதலையாக்கப்பட்ட அந்த உறங்கிக் கொண்டிருப்பார்கள். சரிங்களா, இதுதான் இந்த வித்தியாசம். நரகம் இன்னும் நியமிக்கப்படவில்லை. நரகம் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நித்திய அக்கினி என்று சொல்கின்றார். ஏன் நரகத்துக்கு நித்திய அக்கினி என்று சொல்கிறார் என்று சொன்னால், நரகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கே இன்னும். சரிங்களா, இதை ஆங்கிலத்தில் ஹெல் என்று சொல்வார்கள். ஆனால் இது உண்மையான பதம் நரகம் என்று சொன்னால் கே இன்னும். கே இன்னும் என்று சொல்லும் பொழுது
இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் நரகம் என்ற வார்த்தைக்கு, அதாவது கேயினம் என்ற வார்த்தையை நரகத்துக்கு பயன்படுத்துகின்றார் என்று சொல்லும் பொழுது எனக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஞாபகம் வருகின்றது. எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் காலத்திலே 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரம், அதில் 30-34 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே எருசலேம், பழைய அந்த எருசலேமுக்கு அந்த புற பகுதியிலே இன்னும் என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த இன்னும் என்கின்ற பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதிலே அந்த அவர்கள் குழந்தைகளை பலியிடுவார்கள். அதாவது இஸ்ரவேல் ராஜாக்கள் அரசாண்ட காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அந்த குழந்தைகள் பலியிடப்படுவார்கள். அந்த பலி கொடுக்கின்ற இடம், படுகொலை செய்யப்படுகின்ற இடங்கள், அந்த பிணங்கள் அந்த எங்கே ஆங்காங்கே சாலைகளே கிடக்கும், அடக்கம் பண்ணுவார்கள் இல்லாமல் அந்த காணப்படும். அந்த அவர்களுக்கு என்ன உயிர்த்தெழுதலை குறித்து, மறுவாழ்வை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாததுனாலே அந்த இன்னும் பள்ளத்தாக்கின் பகுதியிலே ஆங்காங்கே சடலங்கள் போடப்பட்டிருக்கும். ஆனால் இது புதிய ஏற்பாட்டு காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த இன்னும் பள்ளத்தாக்கானது எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அதுல குப்பைகள் போடுகின்ற ஒரு இடம். சரிங்களா? அந்த குப்பைகள் போடுகின்ற இடத்துல எப்பொழுதுமே என்ன செய்யும், நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அந்த புழுக்கள் இருக்கும். எனவே நரகத்துக்கு இன்னும் என்ற பள்ளத்தாக்கை உதாரணப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்து நரகம் என்ற வார்த்தைக்கு இந்த அவன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்பொழுது நரகம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இப்போது நரகம் இல்லை. நியாய தீர்ப்புக்கு பின்புதான் என்ன செய்கின்றது, நரகங்கள் நியமிக்கப்படும். எனவே யாரும் எங்க நரகத்துக்கு போக முடியாது. நரகம் இருந்தால் தானே நரகத்துக்கு போக முடியும். அவர்கள் எங்கே போயிருக்கார்? ஆதிசு. ஆதிசு என்ற இடம் யாருக்கும் எங்கே இருக்கிறது என்றே தெரியாது. அதான் நான் சொன்னேன். ஆதிசு மீன்ஸ் அந்த ஹேட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுது, அந்த தவறான வார்த்தை. ஆதிஸ் என்றால் அன்சீன், எங்கே இருக்கிறது என்று தெரியாத ஒரு இடம். அதில் சிறையில் அடைக்கப்பட்டது போல இருக்கின்றார்கள். வேண்டுமென்றால் நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அந்த பேதுரு எழுதுகிறார், கட்டப்பட்ட ஆவிகள், காவலில் உள்ள ஆவிகள், நோவாவின் காலத்திலே துன்மார்க்கமாய் இருந்த ஆவிகள், அந்த இடத்தை தான் ஆதிசு என்று சொல்லுகின்றார் அல்லவா? எனவே இந்த இடத்துல யாரும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. அது ஒரு கட்டப்பட்ட ஒரு இடம். ஆனால் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், பெரிய பழைய ஏற்பாட்டும் சரி, இன்றைக்கு நிறைய புதிய இந்த காலங்களிலே நிறைய பரிசுத்தவான்கள், பெரிய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளும் சொல்கிறார்கள், நாங்கள் பரலோகம் போய் வந்தோம். என கண்பானவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பரலோகம் என்று எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், பரதீசிலே பார்த்த காரியத்தை, அந்த தரிசனத்தை தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பரலோகம் என்று சொல்கிறார்கள். மற்றபடி பரலோகம் போக முடியாது. அதே போல இன்னும் நரகமே நியமிக்கப்படவில்லை. அதற்குள்ளே அநேகர் சொல்கிறார்கள், நாங்கள் நரகத்துக்கு போய் வந்தோம், அங்கே அக்கினி எழுந்து கொண்டிருக்கிறது, அங்கு புழு, இன்னும் நரகமே நியமிக்கப்படாத இடம். அது எப்பொழுது 1000 வருட சாட்சிக்கு பின்பு, நியாய தீர்ப்பு நாட்களுக்கு பின்புதான் அதற்கு நரகம் நியமிக்கப்படும். அதுவரைக்கும் துன்மார்க்கர்கள் ஆதிசு என்ற இடத்திலே தான் இருப்பார்கள். ஏன் இவர்கள் நரகத்தை பேஸ் பண்ணி பேசுறாங்க? நரகத்தை பிசாசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் ஆதிசு, நான் சொன்னேன் அல்லவா, ஹேட்ஸ். அந்த ஹேட்ஸ் என்ற கிரேக்க தெய்வம் அந்த என்ன செய்து கொண்டிருக்குமோ, செத்து போனவர்களை அதிகாரம் செய்து கொண்டு அவர்களை உபத்திரம் படுத்தி கொண்டிருக்கும், அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கும். எனவே அந்த உபதேசம், எய்ட்ஸ் என்ற உபதேசத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறார், இன்றைக்கும் நரகத்திலே பிசாசான என்ன செய்கிறான், செத்து போனவரை என்ன செய்கிறான், அவன் ரொம்ப துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் மைக்கேல் ஜாக்சனை பார்த்தேன். அப்புறமா அந்த சிறு பிள்ளைகளை நாங்கள் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள், கார்ட்டூன் பார்த்ததுனாலே நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஐயோ என்று கத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, நரகத்திலே நான் நெருப்பு இருக்கிறது, நரகத்திலே புழு இருந்தது, நரகத்திலே தேல் இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு தேவையில்லாத ஒரு உபதேசத்தை கொடுத்து இன்றைக்கு ஜனங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, என கண்பானவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும்தான் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பும் உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகுவோம் என்று சொல்லி தெசலோனிக்கேயர் பவுல் சொல்லப்பட்டது போல, இன்றைக்கே கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாருமே பரதீசிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பரலோகம் போக முடியாது. சரிங்களா? பரலோகம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த ஏதேன், அடைக்கப்பட்ட தோட்டம். சரிங்களா? ஒரு ஏதேன் தோட்டம் மூடி வைக்கிறது போல யாரும் அந்த தோட்டத்துக்குள் போக முடியாது. தேவனுடைய தூதர்களை தவிர யாரும் அந்த தோட்டத்துக்குள் இன்றைக்கு அவர்கள்
போக முடியாது. இன்றைக்கு புற மதத்தினருடைய அந்த உபதேசங்களை இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள் நுழைத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள் அந்த புற மதத்தினுடைய அந்த உபதேசங்கள் எப்படி வந்தது என்பதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். உதாரணத்துக்கு புறமதத்தினர் இந்துக்கள் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்க வாசல் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்வார்கள். இதே உபதேசத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு பரலோகத்தில் எங்கே பார்த்தாலும் தங்க சாலைகள் இருக்கும். அடுத்து இன்றைக்கு ஒரு இந்து ஆலயங்களே நாம் போவோமானால் அந்த இடத்துல அவர்கள் அந்த பன்னீர் குடிப்பார்கள் குடிப்பதற்கு. ஏனென்று சொல்ல இந்த பன்னீர் தான் நதிகளாக சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், எங்கே பார்த்தாலும் பன்னீர் நதிகள், பளிங்கு நதிகள், பன்னீர் நதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த உபதேசம் இந்து மதத்தில் இருக்கிற அந்த உபதேசம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் பாபிலோனிய உபதேசத்திலிருந்து வந்தது. அதாவது மொஹஞ்சதாரோ ஹார்போ அந்த உபதேசங்கள் முதலில் ஆரியர்கள் மத்தியிலே வந்தது, பிறகு திராவிடர்கள் மத்தியிலே வந்தது, அடுத்து சைவர்கள் மத்தியிலே வந்தது. இந்த உபதேசங்கள் அப்படியே கொஞ்சமாக வந்து இது கிறிஸ்துவத்தின் மத்தியிலே அந்த உபதேசத்தையும் இந்த உபதேசத்தை போட்டு குழப்பிக் கொண்டு அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இஷ்டத்துக்கு ஒரு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், தேவையில்லாத உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலும் கிரேக்க மற்றும் எபிரேய வசனத்தின் அடிப்படையிலும் சரியான விளக்கத்தை நான் கொடுத்துக் கொண்டிருக்கேன். மறுபடியும் நான் சொல்கின்றேன், யாரும் பரலோகம் போய் வர முடியாது. அதே சமயம் யாரும் இன்னும் நரகம் நியமிக்கப்படவில்லை, இன்னும் நரகத்துக்குள் யாரும் போக முடியாது. இன்றைக்கு இருப்பார்கள், எங்கே இருக்கிறார்கள்? துன்மார்க்கர்களிடம் ஆதிசு என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அழுகையும் பட்கடிப்பும், இன்னும் நித்திய அக்கினி அல்ல. சரிங்களா? நரகம்தான் நித்திய அக்கினி. சரிங்களா? ஏனென்று சொன்னால் அந்த குப்பை மேட்டிலே எப்பொழுதும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்க அந்த ஓமையை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த நரகம் எப்போது? நியாயத்தீர்ப்புக்கு பின்புதான் நரகம் நியமிக்கப்படும். ஆனால் இப்பொழுது ஆதிசிலே நித்திய அக்கினி இல்லை. அங்கே கட்டப்பட்ட நிலைமையிலே ஒரு சிறைச்சாலையில் இருப்பது போல அவர் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அங்கிருக்கிறவர்கள் எங்கே வர முடியாது, எங்கே இருக்கிறவர்களும் அந்த இடத்துல போக முடியாது. எனவே சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நான் தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு வருநாட்களில் நான் கற்றுக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.